ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்கள் ஃபிசிக்ஸ் யூடியூப் சேனல். நம்ம கொஞ்ச நாளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சேனல் வந்து கண்டினியூ ஆகலை. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த பேட்ச் 2025க்கு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல டேக்காக வெயிட் பண்ணோம். இன்றைக்கி நேஷ்னல் டாக்டர்ஸ் டே. ஸோ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இன்னையிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த நீட் 2025 பேட்சுக்கான கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் ஃபஸ்ட்டு தமிழ் மீடியத்துக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். காரணம் என்ன அப்படின்னா, நிறைய இன்ஸ்டியூட்டில் இங்கிலீஷில் நடத்துகிறாங்க, நிறைய இன்ஸ்டியூட்டில் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுமே இங்கிலீஷில் தான் படிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, தமிழ் மீடியத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். கண்டினியூவாக போகும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். அதை நம்ம தொடர்ந்து ட்ரை பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸு, அதாவது அளவீட்டியல் அப்படிங்கிற பாடத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, பார்க்கலாம். அளவீட்டியல் அப்படிங்கிற பாடத்தில் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நமக்கு 2 வகையான குவான்டிட்டிஸ் இருக்குது. அதாவது அடிப்படை அளவுகள், வழி அளவுகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அடிப்படை அளவுகள் 7 தான் நமக்கு மொத்தமாகவே அடிப்படையாக இருக்கக்கூடியது. எல்லா ஃபிசிக்ஸ் குவான்டிட்டிஸ்லையும் வரக்கூடியது யார் அப்படின்னா, இந்த 7 அடிப்படை அளவுகள் தான். ஓகேங்களா? சரி, இந்த அடிப்படை அளவுகள் 7 யார் யார் அப்படிங்கிறத நான் எடுத்து எழுதுறேன். ஃபஸ்ட்டு அடிப்படை அளவுகள். அடிப்படை அளவுகள் யார் யார் அப்படின்னா, நீளம், நிறை, காலம், மின்னோட்டம், வெப்பநிலை, பொருளின் அளவு, ஒளிச்செறிவு. சரி சார், இந்த 7 வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பொருளுடைய எஸ்ஐ அளவு, அதாவது கொடுக்கப்பட்ட குவான்டிட்டியுடைய எஸ்ஐ அலகு முறைகளை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கண்டுபிடிக்க முடியும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எஸ்ஐ அலகு முறை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது இந்த 7 பயன்படுத்தி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஒரு குவான்டிட்டியுடைய எஸ்ஐ அலகு முறையை கண்டுபிடித்த அந்த எஸ்ஐ அலகு முறையை எப்படி கண்டுபிடிக்கிறது, ரைட்டா? நான் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஏதோ ஒரு குவான்டிட்டி, நமக்கு தெரிஞ்ச குவான்டிட்டி கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். அதுக்கு என்ன சார் தெரியணும் அப்படின்னா, பேசிக் ஃபார்முலாஸ் தெரியணும். ஓகேங்களா? பேசிக் ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், நம்ம எஸ்ஐ அலகு முறை கரெக்டாக போடலாம். அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, விசை அதை எடுக்கிறேன். இப்போ இந்த விசைக்கான எஸ்ஐ அலகு முறை போட போகிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுக்கப்பட்ட குவான்டிட்டி இந்த 7ல் இருக்கான்னு பார்க்கணும். 7ல் இருந்தால் அதை நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. 7ல் இல்லை அப்படின்னா அதை நம்ம பிரிக்க வேண்டியது இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கொடுக்கப்பட்ட விசை அப்படிங்கிறது இந்த 7ல் கிடையாது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அதை பிரிக்க போகிறேன். அப்போ விசையை பிரிக்கிறதுக்கு விசைக்கான ஃபார்முலாவை எழுதணும். விசையை பிரிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? விசை இஸ் ஈக்குவல் டு நிறை இன்ட்டு முடுக்கம் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா? அப்போ இங்கே பாருங்களேன், விசை இருக்குது, நிறை இன்ட்டு முடுக்கம் இருக்குது. நிறை பார்க்குறோம், நிறை வந்து இங்கே இருக்குது. அப்போ நிறைய ஒன்றுமே பண்ணக்கூடாது. நிறைய ஒன்றுமே பண்ணக்கூடாது. நான் அடுத்த ஸ்டெப்லேயும் என்ன பண்ணோம் அப்படின்னா, நிறை வரும். நிறைய வந்துருச்சு. முடுக்கம் பார்க்குறோம், முடுக்கம் இங்கே இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, முடுக்கத்தை பிரிக்கிறேன். முடுக்கத்தை எப்படி பிரிக்க போகிறேன் அப்படின்னா, திசைவேகம் பை காலம்னு பிரிக்கிறேன். ரைட்டா? அப்போ திசைவேகம் பை காலம்னு யாரை பிரிக்கிறேன் அப்படின்னா, முடுக்கத்தை பிரிக்கிறேன். இப்போ நிறை அப்படியே இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. காலம் இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ காலத்தையும் நான் பிரிக்க போகிறது இல்லை, ஒரு ரைட்டு போட்டுக்கிறேன். அப்போ நான் பிரிக்க போகிறது யார் அப்படின்னா, திசைவேகம் மட்டும்தான். அப்போ நிறை அப்படியே இருக்கட்டும். திசைவேகத்தை பிரித்தோம் அப்படின்னா, தொலைவு பை காலம் அல்லது இடப்பெயர்ச்சி பை காலம் டிவைடட் பை காலம். ரைட்டா? அப்போ இங்கே பாருங்களேன், நிறை இங்கே இருக்குது, காலம் இங்கே இருக்குது, தொலைவுங்கிறது ஒன்றும் கிடையாது, இடப்பெயர்ச்சிங்கிறது ஒன்றும் கிடையாது, நீளம். அப்போ தொலைவும் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த காலத்தோட இதை ஒன்று மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா, நிறை இன்ட்டு தொலைவு பை காலம் ஸ்கொயர். ரைட்டா? அப்போ நிறைக்கு பதிலாக கிலோகிராமு, தொலைவுக்கு பதிலாக மீட்டரு, காலம் ஸ்கொயர் செகண்ட்ஸ் ஸ்கொயர். சார் இது எப்படி சார் போட்டிங்க அப்படின்னா, அதனுடைய அடிப்படை அலகுகள் எழுதுறேன். ஃபஸ்ட்டு அடிப்படை அளவுகள் எழுதுறேன். அடுத்த அடிப்படை அலகுகள் யார் யார் அப்படின்னா, நீளம்னா மீட்டர்,
நிறைனா கிலோகிராம், காலம்னா வினாடி, மின்னோட்டம்னா ஆம்பியர், வெப்பநிலைனா கெல்வின், பொருளின் அளவுனா மோல், ஒளிச்செறிவு அப்படின்னா கேண்டிலா. ரைட்டா? அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதை மேல எழுதணும்னா kgms-2 அப்படிங்கிறது 1 நியூட்டனுக்கு சமம். அப்ப விசையோட அலகுங்கிறது என்னது? 1 kgms-2 அல்லது 1 நியூட்டன் அப்படிங்கிறது விசையுடைய அலகு. ஓகேங்களா? இப்படிதான் எஸ்ஐ அலகு முறையை கண்டுபிடிக்கிறது. நான் இன்னொரு குவான்டிட்டி கண்டுபிடிச்சு காமிக்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து புவியீர்ப்பு மாறிலி ஜி, அதோடைய எஸ்ஐ அலகு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறேன். பொதுவாக நம்ம பார்த்தோம்னா மாறிலிகள் எப்போவுமே கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது ஈக்குவேஷனுக்கு உள்ளதான் இருக்கும், ஈக்குவேஷனுக்கு வெளியே இருக்காது. அதாவது இந்த கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு இது அப்படின்னு எப்போவுமே இருக்காது. இந்த கான்ஸ்டன்ட் எப்பாவது ஈக்குவேஷன் உள்ளதாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜி அப்படிங்கிறது புவியீர்ப்பு மாறிலி. இந்த புவியீர்ப்பு மாறிலிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா ஈக்குவேஷனுக்கு உள்ற. இப்போ பாருங்களேன், F is equal to G into M1 M2 divided by R2 அப்படிங்கிறது நியூட்டனுடைய ஈர்ப்பியல் விதிக்கான ஃபார்முலா. அப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த ஜிங்கிறது எங்கே இருக்கு அப்படின்னா ஈக்குவேஷனுக்கு உள்ற இருக்கு பாருங்க. இங்கே ஈக்குவேஷனுக்கு வெளியில இல்லை. எப்பவுமே மாறிலிகள் ஈக்குவேஷனுக்கு வெளியில இருக்காது, ஈக்குவேஷனுக்கு உள்றதா இருக்கும். இப்போ எனக்கு யார் தேவை அப்படின்னா இந்த ஜி தான் தேவை. அப்போ நான் ஜி அப்படியே வச்சுக்கிறேன். ஜி அப்படியே வச்சுட்டேன்னா ஆர் இதை போய் மல்டிபிள் ஆகும். FR2 divided by M1 M2. ஓகேவா? இப்போ எஃப்க்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும் kgms-2ன்னு போன தடவை கண்டுபிடிச்சோம். இல்லை நீங்கள் புதுசாக கண்டுபிடிக்கணுமா கூட முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ kgms-2 R2 தொலைவு ஸ்கொயர் இங்கே இருக்கு, நீளம் தான் தொலைவு ஸ்கொயர். அப்போ நான் என்ன பண்ணுறேன், மீட்டர் ஸ்கொயர். மாஸ் 1 கிலோகிராம் தான், கிலோகிராம். மாஸ் 2 கிலோகிராம் தான், கிலோகிராம். அப்போ இந்த கேஜியும் கேன்சல் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா kg-1 இது மேலே போயிடுச்சு. இங்கே எம் இருக்குது, இங்கே எம் இருக்குது. அப்போ m³ s-2 அப்படிங்கிறது தான் யாரோட எஸ்ஐ அலகுமுறை? ஜி அப்படிங்கிற சொல்லக்கூடிய புவியீர்ப்பு மாறிலியுடைய அலகுமுறை. ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஐ அலகுமுறை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஒன்று தான் பண்ணுவோம். கொடுக்கப்பட்ட யாரோ அவங்கள இந்த 7ல் இருக்காங்களான்னு பார்ப்போம். 7ல் இருந்தாங்கன்னா அப்படியே எழுதுவோம். 7ல் இல்லை அப்படின்னா அவங்கள பிரிப்போம். அவங்களுடைய சாதாரண ஃபார்முலா வச்சு பிரித்து அதுக்கப்புறம் இந்த 7க்குள்ளே கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஓகேங்களா? இதுதான் எஸ்ஐ அலகுமுறை கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.